மகாநதியுடைய அடுத்த ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். காவேரி வந்து குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னுட்டு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு அழுதுட்டு இருக்க. அப்போ விஜய் வந்து டாக்டர் தான் அன்னைக்கே சொல்லிட்டார்ல, நீ என்ன காவேரி அதே நினச்சி பயந்துட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லி சமாதானம் செய்ய காவேரியும் இனிமே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி ஒத்துக்கிறா. அடுத்து வந்து விஜய் காவேரி சொன்னதை அப்படியே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வெளியில் போய் அதை வந்து சாந்தி பார்த்துடுறா. சாந்தி பார்த்த உடனே விஜய் உள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. உடனே வந்து சாரதாவும் சாந்தியும் யாரோ இங்கே வந்தாங்களா அப்படின்ட்டு தேடிட்டு வர, அம்மா இங்கே யாரும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி அவங்களையும் அப்படியே வந்து சமாதானம் செஞ்சு அப்படியே வெளியில் அனுப்பி வச்சிடுறான். அடுத்து வந்து விஜயும் காவேரியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி சொல்கிறா விஜய்கிட்ட, நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணிட்டு வரேங்க, பாப்பா நல்லா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் வந்து இத்தனை நாள் வந்து எப்படா எனக்கு குணமாகும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை சீக்கிரமாக குணமாயிட்டு, எல்லாம் உங்களால் தான் அப்படின்ட்டு சொல்லி பேசுகிறப்போ விஜய் சொல்கிறாரு, நீ தனியாலாம் போகக்கூடாது காவேரி, நான் இருக்கிறப்போ நீ எப்படி தனியாக போக முடியும், நானும் கூட வருவேன் அப்படின்ட்டு சொல்ல காவேரி வந்து, இல்லைங்க நான் போயிடுவேங்க, ஏற்கனவே போலீஸ் வந்து உங்களை தேடுது, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, நான் இருக்கிறப்போ உன்னை தனியாகவே விட மாட்டேன் காவேரி, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு சொல்லவும் சரிங்க அப்படின்ட்டு காவேரியும் ஒத்துக்கிறா. அடுத்து வந்து காவேரி வந்து அப்படியே கிளம்பி போகிறப்போ சாரதா பார்த்துடுறாங்க. சாரதா பார்த்துட்டு, ஏய் காவேரி எங்கடி கிளம்புற, இப்போ தானே உனக்கு உடம்பு சரியாக இருக்குது, எங்கே கிளம்பிட்ட அதுக்குள்ளே அப்படின்னு கேட்க காவேரி சொல்கிறேன், அம்மா நான் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு அம்மா வந்து முழுசாக வந்து போயிருச்சா அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு வரணும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல சாரதா சொல்கிறாங்க, தனியாவாக போகிற, இந்த நேரத்தில் எப்படி உன்னை தனியாக அனுப்ப முடியும், இப்போ தான் உனக்கு உடம்பு சரியாக இருக்குது, தனியாலாம் போகக்கூடாது, இரு நான் வந்து மாமாவை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு குமரனை கூப்பிட்டு, மாப்பிள்ளை கொஞ்சம் இவ கூட துணைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரீங்களா அப்படின்ட்டு சொல்ல குமரன் சொல்கிறாரு, அத்தை எனக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது அத்தை, என்னால் இப்போ போக முடியாதே அப்படின்ட்டு சொல்ல உடனே வந்து சாரதா வந்து, அப்படியே உங்களாலேயும் போக முடியாதா, அப்போனா சரி மாப்பிள்ளை நானே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சாரதா வந்து, காவேரி நானும் உன் கூட வாரேன், நீ நில்லு அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறா, அம்மா உனக்கு எதுக்குமா கஷ்டம், உனக்கு இங்கே அப்பளை போட நிறைய வேலை இருக்குல்லம்மா, நீ வராத, நான் மட்டும் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்ல சாரதா வந்து, இப்போ நீ என்ன சொன்னாலும் நான் உன் பேச்சை கேட்குறதா இல்லடி, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சாரதாவும் கிளம்பி வந்துடுறாங்க. உடனே காவேரியும் சாரதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அங்கிட்டு என்ன நடக்குதுன்னா, யமுனாவுக்கு வீட்டில் வந்து ஒரே காய்ச்சலாக இருக்கவும் நிவின் வந்து அவளை தொட்டு பார்த்து, என்ன யமுனா அவ்வளோ கொதிக்குது உடம்பு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு யமுனாவை கூட்டிட்டு நிவினும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. நிவின், யமுனா, காவேரி, சாரதா இவங்க எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல் ஒரே நேரத்துக்கு வரவும் சாரதா வந்து யமுனாவை பார்த்துட்டு, என்னடி ஆச்சு யமுனா அப்படின்ட்டு கேட்க நிவின் சொல்கிறாரு, ஒரே காய்ச்சலத்தை, உடம்பு அப்படின்னு நெருப்பாக கொதிக்குது, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு டாக்டர் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து சாரதாவும் உள்ளே டாக்டர் யமுனாவை செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமாங்க ஹை ஃபீவராக இருக்குது, அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு டேப்லெட்லாம் எழுதி தரோம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறாங்க. டேப்லெட் வந்து எழுதி கொடுத்துட்றாங்க. அடுத்து சாரதா எல்லாரும் வந்து வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்த உடனே சாரதா நிவின் கிட்ட, நான் வந்து யமுனாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல உடனே வந்து நிவின் வந்து காவேரி முகத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்க, ஏதோ இருக்குது காவேரி, விஜய் கூட வந்திருப்பாரு அப்படின்னு யூகம் பண்ணிடுறாரு. உடனே நிவின் சொல்கிறாரு, காவேரிக்கு இப்போ தான் உடம்பு சரியாயிருக்கு, கங்கா அக்காவையும் நீங்கள் பார்த்துக்கணும்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வேணால் எங்கள் வீட்டுக்கு வாங்க, கங்கா அக்காவை பார்த்துக்க அவங்க அத்தை இருக்காங்கல்ல, குமரனும் இருக்காரு, எல்லாரும் சேர்ந்து பார்த்துப்பாங்க, காவேரி அவளை பார்த்துப்பா, இப்போ காவேரிக்கு தான் உடம்பு சரியாயிட்டில்ல, நீங்கள் வேணா வாங்க அப்படின்ட்டு சொல்ல சாரதா வந்து காவேரி கிட்ட, என்னடி காவேரி நான் வந்து யமுனா கூட போயிட்டு வரவா, நீ இருந்துக்குவியா அப்படின்ட்டு சொல்ல உடனே காவேரியும், அம்மா நீ போயிட்டு வா, நான் முதலே அதை தான் நம்ம சொன்னேன், நான் வீட்டில் தான் இருக்க சொன்னேன், சரி நல்லது தான், இப்போ யமுனாவுக்கு இந்த மாதிரி ஆனது நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, சரி நீ போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல நிவின் சொல்கிறாரு, அத்தை நான் போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே ஆட்டோவில் போய் ஏறிக்கோங்க அப்படின்ட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு நிவின் வந்து காவேரி கிட்ட, என்ன காவேரி நீ தனியாக வந்திருக்கியா, விஜய் வரலையா அப்படின்னு கேட்க, விஜயும் வந்திருக்காரு, இதோ வெளியில் நிற்காரு, இப்போ வந்துடுவார் அப்படின்ட்டு சொல்ல, சரி காவேரி நீ பார்த்துக்கோ சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு நிவனும் கிளம்பி போயிடுறாரு. அடுத்து வந்து விஜயும் காவேரியும் அப்படியே டாக்டர் பார்க்குறதுக்கு போகிறாங்க. டாக்டர் வந்து, வாங்க உங்களுக்கு உடம்பு சரியாயிட்டா காவேரி அப்படின்ட்டு செக்கப் பண்ணிவிட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு உட்கார வச்சு செக் பண்ணிவிட்டு பார்த்துரு. அப்போ வந்து காவேரிக்கு அம்மா வந்து குறைஞ்சிருச்சு. டாக்டர் வந்து உங்களுக்கு பரவாயில்ல
பரவாயில்ல காவேரி, இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி வந்து டாக்டர் அன்னைக்கு வந்து வீடியோ காலில் பேபிக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, பார்த்துடலாமா அப்படின்னு கேட்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.